வெல்கம் டு திவான் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம திவான் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கைனடிக் சாண்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது இது பீச் சாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒண்டர் சாண்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பீச் மண் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் இருக்கும். இது இத்தனை கலரில் இருக்கும். இதில் நம்ம வந்து பிங்க் நம்ம ஆல்ரெடி வாங்கி நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த சாண்டில் கலர் இருக்கு இல்லையா, அந்த மண் கலர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து டஸ்ட்டு ஃப்ரீ. இது டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெருசாக டஸ்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. ஸோ இப்போ இந்த சாண்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை வந்து நம்ம ஆல்ரெடி பிங்க் வாங்கினோம் இல்லையா, அதை விட சுமாராக தான் இருக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிங்க் சாண்ட் மாதிரியே நம்மளுக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மோல்டிங் மாதிரி இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்தது வந்து நண்டு மாதிரி, கிராப் மாதிரி இருந்தது. இது வந்து நம்மளுக்கு சங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே கைனடிக் சாண்ட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இது அப்படியே பாருங்கள், பீச் சாண்ட்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக, ஃபஸ்ட்டு வந்து கெட்டி கெட்டியாக இருந்தது. ஸோ அது நம்ம விளையாட தான் அந்த கெட்டியெல்லாம் வந்து சரியாச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எடுத்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் நிறைய இருந்தது கைனடிக் சாண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு 500 கிராம்ஸில் தான் நான் வந்து இதை வாங்கினேன். இருந்தாலுமே எவ்வளோ இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது இதை வச்சு விளையாடும் போது. ஸோ இது பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு நான் தொட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்மளுக்கு வந்து அப்படியே பீச் சாண்ட் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம அப்படியே பீச் மணலெல்லாம் விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கினோம் இல்லையா பிங்க் கலர் சாண்டு, அந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் இது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக இது ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதில் அந்த உதிரியாக ரொம்ப விழுக மாட்டேது, அவ்வளோதான் மைனஸ்ஸு. மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இப்படி உதிரியாக நான் உங்களுக்கு விழுக வச்சு காமிக்கிற பாருங்க. என்ன அந்த அளவுக்கு விழுகலையில் நீங்கள் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒண்டர் ஸ்டாண்டு போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த மோல்டுக்குள்ளே வச்சு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி கும்மியெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மோல்டு வைக்கலாம். ஸோ இந்த மோல்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே அப்படியே நம்ம இந்த கைனடிக் சாண்டை வச்சுட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சு வந்து ரொம்ப நல்லா விழுகும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து சமதளமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மேலே வந்து சரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இதை இப்படி சமதளமாக வச்சுட்டு இதை அப்படியே நம்ம வந்து கவுத்தணும் அப்படின்னா அதே ஷேப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷெல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, ரொம்ப அழகாக இருக்கலாம், அதே ஷேப்புக்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஒரு ஷேப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி பாத்திரங்களெல்லாம் வச்சு நம்ம இதை வந்து ஷேப் வச்சு பார்க்கலாம். அதாவது நான் அந்த வீடியோவில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேப்ஸ்லாம் வச்சு காமிச்சு கட்லாம் பண்ணியிருப்போம். நம்ம பீச் போனால் பீச் மணல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்குது கலரு. ஸோ பீச் மணலும் இந்த மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி இருந்தது கலர். ஸோ இப்போ பாருங்கள், மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விழுந்துருச்சு. அது மேலே விரிசல் விழுந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உதிரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது விழுகும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது இல்லை. இப்போ இதே மாதிரி இந்த ஷெல்லையும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக கட் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெருசாக இருக்க ஒரே ஒரு மோல்டு இருக்கிறது தான் நான் வந்து வாங்கினேன். பட் இதிலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலரில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேடை நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கட்டியாக இருந்தது அப்படின்னு. இப்போ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம விளையாட தான் அது வந்து நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்டை வச்சு ஏதாவது நம்ம செகண்ட் சேனலில் வீடியோ போடுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா மறக்காமல் என் கூட வந்து மெயிலில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள். அது வந்து அந்த பிங்க் சாண்டலும் உதிரி ஆகலை, பட் ஓகே சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.